Hello everyone, I welcome you all to Shinbas Daffodil. So happy to meet you all again. Today I am going to take usage of have been, has been and had been. One of my subscribers asked me to take this lesson. So especially in the lesson avangalukagavum and for the beginners. In the have been family oda usage அப்படினு எடுத்துக்கிட்டோம்னா we can use it in many ways like active voice, passive voice, WH கொஷினில் இதை எப்படி யூஸ் பண்ணுறது அண்ட் ஹவ் பீனை ப்ளைனாக யூஸ் பண்ணி எப்படி கொஷின்ஸ் மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யூசேஜஸ் இருக்குது. பட் இன் திஸ் வீடியோ வாட் ஐ எம் கோயிங் டு கிவ் யூ இஸ் ஹவு டு யூஸ் இட் இன் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அண்ட் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஒன் டே அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வி ஸ்பீக் 300 to 400 சென்டென்சஸ். அதில் ஒரு 30% பார்த்தீங்கன்னா இந்த ஹாவ் பீனோட யூசேஜ் வச்சு பேசுகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இஃப் யூ கம் டு நோ வாட் இட் இஸ், இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் கான்வர்சேஷன் டூ. இஃப் யூ ஆர் ரெடி டு லேர்ன், லெட்ஸ் மூவ் ஆன் டு அவர் லெசன். இந்த ஹாவ் பீன், ஹேஸ் பீன், ஹேட் பீனை நம்ம ரெண்டு டென்ஸில் யூஸ் பண்ண முடியும். தட் இஸ் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அண்ட் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இந்த ரெண்டு டென்ஸில் யூஸ் பண்ணுறது தான் நம்ம ஆக்டிவ் வாய்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். Let me first explain what is present perfect continuous tense. Action or situation that started in the past and still continue at the present is called present perfect continuous tense. ஒரு situation pastல ஸ்டார்ட் ஆகி இன்னும் அந்த விஷயம் நடந்துட்டு இருக்கு ப்ரெசண்ட்டில் அப்படின்னா அதுதான் present perfect continuous tense. இது இயரில் நடந்ததாக இருக்கலாம், மந்தில் நடந்ததாக இருக்கலாம், இல்லைனா வீக்கில் நடந்ததாக இருக்கலாம், இல்லைன்னா இந்த காலையிலேருந்து நடந்த ஒரு விஷயமா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இந்த கம்பெனியில் ஒரு 2 இயர்ஸாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவள் 6 மந்த்ஸாக இங்கிலீஷ் லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கா. அண்ட் 2 வீக்ஸாக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. அண்ட் நான் காலையிலேருந்து டிவி பார்த்துட்ருக்கேன் இப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஒரு பாஸ்ட்டில் நடந்த ஒரு விஷயம் இன்னும் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா அதுதான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இந்த டென்ஸை நம்மளுடைய சென்டென்ஸில் யூஸ் பண்ணுறதுக்கு தேர் ஆர் சம் கிராமர் ரூல்ஸ். அந்த கிராமர் ரூல்ஸ் என்னென்னு பார்த்துருவோம். ஐ, வி, யூ, தே, தீஸ், தோஸ், மெனி பீப்புள், மெனி திங் இதெல்லாம் நம்ம சப்ஜெக்டாக யூஸ் பண்ணும்பொழுது ஹாவ் பீன் யூஸ் பண்ணணும். இந்த சப்ஜெக்ட்டுக்கு பக்கத்தில் ஹாவ் பீன் ப்ளஸ் ஐஎன்ஜி ஃபார்ம் ஆஃப் வேர்ப். ஐஎன்ஜி ஃபார்ம் ஆஃப் வேர்ப் இஸ் நத்திங் பட் கோ ப்ளஸ் ஐஎன்ஜி கோயிங், ஈட் ப்ளஸ் ஐஎன்ஜி ஈட்டிங், அந்த மாதிரி ஐஎன்ஜி ஆட் பண்ண வேர்பை நம்ம சேர்த்துக்கணும். அண்ட் ஹீ, ஷீ, இட் யூஸ் பண்ணும்பொழுது ஹேஸ் பீன் யூஸ் பண்ணணும். இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லேயே ஐ, வி, யூ, தே இதெல்லாம் வரும்பொழுது ஹாவ் பீன் யூஸ் பண்ணுறோம். ஹீ, ஷீ, இட் இதெல்லாம் வரும்பொழுது, இதெல்லாம் சப்ஜெக்டாக யூஸ் பண்ணும்பொழுது ஹேஸ் பீன் யூஸ் பண்ணுறோம். இது மட்டும்தான் இதில் கொஞ்சம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். அண்ட் நான் எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் கொடுக்கும்பொழுது இட் வில் பி அண்டர்ஸ்டுட், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஹீ, ஷீ, இட் ப்ளஸ் ஹேஸ் பீன் ப்ளஸ் ஐஎன்ஜி ஃபார்ம் ஆஃப் வேர்ப், இதுதான் பேசிக் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். நவ் லெட் மீ கிவ் யூ சம் எக்ஸாம்பிள் சென்டென்சஸ். நான் இந்த கம்பெனியில் ஒரு 2 இயர்ஸாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஐ ஹாவ் பீன் ஒர்க்கிங், ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஒர்க்கிங்கிற வேர்ப் ஆட் பண்ணுறோம். ஐ ஹாவ் பீன் ஒர்க்கிங் அட் திஸ் கம்பெனி, ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இந்த கம்பெனியில் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஃபார் 2 இயர்ஸ் ஆர் சின்ஸ் 2018, இவ்வளோ தான் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். ஐ ஹாவ் பீன் ஒர்க்கிங் அட் திஸ் கம்பெனி ஃபார் 2 இயர்ஸ் ஆர் சின்ஸ் 2018. நான் 2018 இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இல்லைன்னா நான் 2 வருஷமாக இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணுறோம். நீங்கள் என்னுடைய வீடியோவை லாஸ்ட் 6 மந்த்ஸாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா யூ ஹாவ் பீன் வாட்சிங், யூ ஹாவ் பீன் ப்ளஸ் ஐஎன்ஜி ஃபார்ம் ஆஃப் வேர்ப், யூ ஹாவ் பீன் வாட்சிங் மை வீடியோஸ் ஃபார் லாஸ்ட் 6 months or since July, like that. She has been learning English for last 6 months or for 2 weeks, எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். She has been learning English for 2 weeks. இந்த இடத்துல நம்ம ஹேஸ் பீன் யூஸ் பண்ணியிருக்கோன்னா நம்ம சப்ஜெக்டை ஷீயாக யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நம்ம இங்கே ஹேஸ் பீன் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் அவர் நெக்ஸ்ட் சென்டென்சஸ் I have been watching TV since morning. I have been watching TV since morning அப்படின்னா நான் காலையிலேருந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். It has been raining since yesterday. நேற்றுலேருந்து மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. It has been raining since yesterday. If you want to mention year, நீங்கள் என்ன பண்ணணும்னா since யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த பர்டிகுலர் இயரை மென்ஷன் பண்ணிக்கலாம். ஆர் அந்த ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் ஃபார் யூஸ் பண்ணிக்கலாம்.
I have been working at this company for 2 years or since 2018. I have been living here for 8 years. நான் இங்கே 8 இயர்ஸாக இருக்கிறேன், நான் இங்கே 8 இயர்ஸாக வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ I have been living here for 8 years or since 2012 like that. நீங்கள் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இயர் சொல்கிறதா இருந்தால் நீங்கள் பர்டிகுலர் இயரை சொல்லணும் since யூஸ் பண்ணிவிட்டு, இல்லை அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு அந்த இயரை சொல்லணும் அப்படின்னா நீங்கள் வந்து for யூஸ் பண்ணிக்கலாம். Let me give you some more example sentences. இந்த example sentences பார்க்கும்பொழுது உங்களுக்கு இன்னும் கிளியராக இருக்கும். I have been running for 2 hours. நான் 2 மணி நேரமாக ஓடிக்கிட்டு இருக்கேன். We have been doing homework since morning. நாங்கள் காலையிலேருந்து ஹோம்ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். You have been staying. நான் ப்ளைனாக இங்கே சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் மட்டும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபார் சின்ஸ் ரெண்டுத்தில் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை ப்ளைனாக இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை அப்படி யூஸ் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். They have been living here. அவங்க இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இஃப் யூ வாண்ட் டு மென்ஷன் த இயர் நீங்கள் அங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். He has been learning music for last 6 months. வந்து ஒரு 6 மாதமாக அவன் வந்து மியூசிக்காக லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஷீ ஆர் ஜெனி, உங்களுக்கு அங்கே பர்டிகுலர் நேம் வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை ஷீ போடனாலும் போட்டுக்கலாம். ஷீ ஹாஸ் பீன் கோயிங் டு காலேஜ் சின்ஸ் ஜூன். அவள் ஜூன் மந்த்லேருந்து காலேஜுக்கு போய்கிட்டு இருக்கா. த கேட் ஹேஸ் பீன் வாண்டரிங் சின்ஸ் எஸ்டர்டே. நேற்றுலேருந்து இந்த கேட் என்னன்னே தெரியல, இங்கே சுற்றிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இப்போ நான் சொன்ன எல்லா சென்டென்ஸுமே பாஸ்டில் ஸ்டார்ட் ஆகி ஸ்டில் கண்டினியூ அட் த ப்ரெசண்ட், இன்னும் நடந்துகிட்டு இருக்க ஒரு விஷயந்தான் என்னென்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதுதான் வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸோடைய சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். இப்படி தான் நம்ம வந்து சென்டென்ஸ் மேக் பண்ணணும். Now let me explain what is past perfect continuous tense. It is nothing but ஒரு விஷயம் பாஸ்டில் ஸ்டார்ட் ஆகி கொஞ்ச நாள் நடந்துட்டு திரும்ப பாஸ்ட்லேயே முடிஞ்சு போகுது அப்படின்னா நம்ம இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் அந்த கம்பெனியில் ஒரு 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்திருந்தேன், பட் இப்போ ஒர்க் பண்ணல. நான் ஹிந்தி கிளாஸ்க்கு ஒரு 2 இயர்ஸ் போய்கிட்டு இருந்திருந்தேன், பட் இப்போ போகல. நான் மியூசிக்கை ஒரு 3 இயர்ஸ் நான் மியூசிக் லேர்ன் பண்ணிக்கிட்டே இருந்திருந்தேன், பட் இப்போ இல்லை. அண்ட் ஒரு 2 நாளாக மழை பெஞ்சிக்கிட்டே இருந்துருந்துச்சு, ஆனால் இப்போ பெய்யலை. ஒரு 2 நாளாக மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஒரு விஷயம் பாஸ்டில் ஸ்டார்ட் ஆகி கொஞ்ச நாள் நடந்துட்டு திரும்ப பாஸ்ட்லேயே முடிஞ்சிருது அப்படின்னா அதுதான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இந்த டென்ஸில் நம்ம ஹேட் பீன் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இதனுடைய சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐ, வி, யூ, தே, ஹீ, ஷீ, இட் எது வந்தாலும் இதில் எது நம்ம சப்ஜெக்டாக எடுத்து யூஸ் பண்ணாலும் ஹேட் பீன் மட்டும்தான் யூஸ் பண்ணணும், ப்ளஸ் ஐஎன்ஜி ஃபார்ம் ஆஃப் த வேர்ப். அண்ட் தென் நீங்கள் வந்து உங்களுடைய அந்த அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் அண்ட் பர்டிகுலர் இயரை ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். Now let me give you some example sentences for this. I had been working at that company for 2 years. நான் அந்த கம்பெனியில் ஒரு 2 வருஷம் வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருந்தேன், பட் இப்போ பார்க்கல. And our next sentence is it had been raining for 2 hours. 2 மணி நேரமாக மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துருந்துச்சு. And I had been living in Pune for 5 years. நான் ஒரு 5 வருஷம் பூனேயில் இருந்தேன், பட் இப்போ இல்லை. பூனேயில் நான் ஒரு 5 வருஷம் இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுதான் இந்த சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர். Some more example sentences have been given here. இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா. இந்த பேசிக் ஸ்ட்ரக்சரோட we will have another one sentence. நமக்கு இன்னொரு 2 சென்டென்ஸ் இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் வர மாதிரி இருக்கும், பட் அது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்ட்ரக்சரோட உங்களுக்கு இன்னொரு சென்டென்ஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா எனக்கு பேசிக் ஸ்ட்ரக்சரே போதும் அப்படின்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கும்பொழுது உங்களுக்கு புரியும். ஐ ஹேட் பீன் லிவிங் ஹியர் ஃபார் 5 years. நான் இங்கே ஒரு 5 வருஷம் வாழ்ந்திருக்கேன். முன்னாடி நாங்கள் இங்கே ஒரு 5 வருஷம் இருந்திருக்கோம், பட் இப்போ இல்லை. இப்போ நம்ம வேறு எங்கேயாவது ஷிஃப்ட் ஆகியிருக்கலாம். முன்னாடி இருந்ததை சொல்லுவோம் இல்லையா, நாங்கள் இங்கே ஒரு 5 வருஷம் இருந்திருக்கோன்னு சொல்கிறதுக்கு நம்ம ஐ ஹேட் பீன் லிவிங் ஹியர் ஃபார் 5 years அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். We had been writing the examination for 3 years. நாங்கள் ஒரு 3 மணி நேரம் எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருந்தோம்.
பிஃபோர் த பெல் ரேங் அப்படின்னு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பிஃபோர் த பெல் ரேங்னா பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நாங்கள் எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருந்தோம். இது ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் தான். பிஃபோர் த பெல் ரேங் அப்படின்னு நீங்கள் ஆட் பண்ணாலும் பண்ணலாம். இல்லை வேண்டாம் எனக்கு இந்த பேசிக் ஸ்ட்ரக்சரே போதும் அப்படின்னா கூட இட் இஸ் மோர் தென் எனஃப், நீங்கள் விட்டுறலாம். யூ ஹேட் பீன் பிளேயிங் கார்ட்ஸ் வென் யுவர் மதர் ரீச்ட். உங்கள் அம்மா வர்ற வரைக்கும் நீ வந்து கார்ட்ஸ் வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருந்த, கார்ட்ஸ் விளையாடிக்கிட்டு இருந்த அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. யூ ஹேட் பீன் பிளேயிங் கார்ட்ஸ் வென் யுவர் மதர் ரீச்டு. உங்கள் அம்மா வர வரைக்கும் நீ கார்ட்ஸ் விளையாடிக்கிட்டு இருந்த அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம இந்த சென்டென்ஸை செகண்ட் சென்டென்ஸை இங்கே ஆட் பண்ணுறோம். வென் யுவர் மதர் ரீச்டு அப்படின்னு நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ப்ளைனாக யூஸ் பண்ணிக்கலாம். தே ஹேட் பீன் ஒர்க்கிங். அவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை நான் பேசிக் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரோடு கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக இதுதான் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். நான் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் செகண்ட் சென்டென்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஹீ ஹேட் பீன் ஸ்டேயிங் ஹியர் பிஃபோர் ஹீ ஷிஃப்டட் டு மதுரை. அவன் இங்கே தான் ஸ்டே பண்ணிகிட்டு இருந்தான், அவன் மதுரைக்கு ஷிஃப்ட் ஆகிற வரைக்கும். பிஃபோர் ஹீ ஷிஃப்டட் டு மதுரை. ஷீ ஹேட் பீன் ப்ரிப்பேரிங் ஃபார் டிஎன்பிஎஸ்சி அன்டில் ஷி காட் பாஸ்டு. அவள் பாஸ் ஆகிற வரைக்கும் அவள் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருந்திருந்தா. இட் ஹேட் பீன் ரெய்னிங். இட் ஹேட் பீன் ரெய்னிங் இஸ் நத்திங் பட் மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துருந்துச்சு, பட் இப்போ இல்லை, முடிஞ்சிருச்சு. மழை பெஞ்சிச்சு அண்ட் முடிஞ்சிருச்சு. இட் ஹேட் பீன் ரெய்னிங். இதுதான் வந்து சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். நம்ம இப்படி தான் யூஸ் பண்ணணும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் 2 சென்டென்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு பேசிக் ஸ்ட்ரக்சர் போதுன்னா கூட நீங்கள் அதோட விட்டுருங்க. Now let's see the difference between these two tenses. First நான் கொடுத்துருக்கிறது present perfect continuous tense and second இருக்கிறது past perfect continuous tense. இதனுடைய டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்ப்போம். I have been using this shampoo for 10 years. நான் இந்த ஷாம்புவை 10 இயர்ஸாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், இன்னும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். அண்ட் past perfect continuous tenseல I had been using that shampoo before I started using this one. நான் இந்த ஷாம்புவை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஷாம்புவை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அண்ட் அவர் நெக்ஸ்ட் சென்டென்சஸ், தே ஹாவ் பீன் வெயிட்டிங் ஃபார் 3 hours. அவங்க 3 மணி நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. தே ஹேட் பீன் வெயிட்டிங் ஃபார் 3 hours when the doctor finally arrived. டாக்டர் வர வரைக்கும் அவங்க 3 hours வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அண்ட் அவர் தேர்ட் சென்டென்சஸ், she has been working as a teacher for 4 years. அவள் 4 வருஷமாக இங்கே டீச்சராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறா. she had been working as a teacher for 4 years when she quit the job. அவள் வேலையிலேருந்து போகும்பொழுது அவளுக்கு 4 வருஷம் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. 4 வருஷம் அவங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க போகும்பொழுது அவங்களுக்கு வந்து 4 வருஷம் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். 4 வருஷம் அவங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஆக்சுவலாக இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை பொறுத்த வரைக்கும் நான் கொடுத்துருக்க அந்த செகண்ட் சென்டென்ஸ் வந்து ஆப்ஷனல் தான். இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஆட் இட். ஆனால் வந்து அது கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பிகாஸ் இதில் 2 சென்டென்ஸை நம்ம யூஸ் பண்ணும்போது தான் அந்த ஒரு டென்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும். அப்படி இல்லை, இஃப் யூ ஆர் பிகினர், நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா கூட நீங்கள் அந்த பேசிக் சென்டென்ஸ் யூஸ் பண்ணால் கூட போதும். அதுவே வந்து ஃபுல் மீனிங் நமக்கு கொடுக்கும். ஸோ நோ ப்ராப்ளம். அண்ட் அவர் நெக்ஸ்ட் சென்டென்சஸ், த கேட் ஹேஸ் பீன் சேசிங் த ரேட் சின்ஸ் மார்னிங். காலையிலேருந்து அந்த கேட் வந்து அந்த ரேட்டை வந்து சேஸ் பண்ணிகிட்ருக்கு, துரத்திக்கிட்டே இருக்குது. த கேட் ஹேட் பீன் சேசிங் த ரேட் until we reached home. நாங்கள் வீட்டுக்கு வர வரைக்கும் அந்த கேட் வந்து அந்த ரேட்டை துரத்திக்கிட்டே இருந்துச்சு. ஸோ இதுதான் இதனுடைய மீனிங். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் அந்த அடிஷ்னல் செகண்ட் சென்டென்ஸ் நான் கொடுத்துருக்கேன் இல்லையா, அந்த ஹேட் பீன் ப்ளஸ் ஐஎன்ஜியோட நான் ஒரு செகண்ட் சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். அது வேணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் அந்த ஹேட் பீன் ப்ளஸ் ஐஎன்ஜியோட பேசினாலே இட்ஸ் எனஃப். Okay, that's all with the lesson today. Now let's wind up this session. I hope you all like my video. If you like my video, like, comment, share and subscribe, and don't forget to click the bell icon. Only then you will get all the notifications from my channel. Thank you.